நாளைக்கு நமக்கு குவார்டர்லி எக்ஸாம். அதை நினைச்சா ரொம்பவே பதட்டமா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வியந்து முழிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோல உங்களுக்காக செம்மையான லாஸ்ட் மினிட் டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை சொல்ல போறேன். இதுல முக்கியமா 5வது வேற லெவல்ல உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது. முதல் விஷயம், ப்ரையாரிட்டைஸ் சாப்டர்ஸ். நம்ம இந்த குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது குறைஞ்சது 5ல இருந்து 6 சாப்டர்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. எது ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்னு பாருங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேள்வியே கேட்காத சாப்டர்ஸை படிச்சு பிரயோஜனமே இல்லை. அதனால எந்த சாப்டர்ஸ் ஹை வெயிட்டேஜ்ல இருக்கு, என்ன ஆன்சர்ஸ் எல்லாம் எந்த சாப்டர்ல வரும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆக்டிவ் ரீகால். அதாவது நீங்க டெக்ஸ்ட் புக்கை சும்மா சாதாரணமா படிக்கிறத தாண்டி உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ரன்னிங் நோட்ஸையும் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம டீச்சர்ஸ் எடுக்கும்போது ஒரு சில இடத்துல ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லாமல் இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு டெக்ஸ்ட் புக்கை மட்டும் ப்ரிஃபர் பண்ணாமல் உங்கள் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ரன்னிங் நோட்ஸையும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கீ டேர்ம்ஸ் என்னன்றதும் கட்டாயம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இங்கே ஒரு சில ஆன்சர்ஸ் நமக்கு எதுக்கு எழுதுறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும், அதுக்கு மார்க்கே இருக்காது. ஸோ அதனால இந்த ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்லும்போது நீங்க படிக்கிற விஷயத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லி பார்க்கறது ரொம்பவே நல்லதா இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல உங்களுடைய நண்பர்கள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ற மாதிரி சொல்லி கொடுங்க. இல்ல வீட்டில் யாருன்னா இருக்காங்களா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் படிச்சிங்க அப்படின்னாவே பெரும்பாலும் உங்களுக்கு எதுவுமே மறக்காது. இதனாலதான் டீச்சர்ஸ் கிட்ட நீங்க எதனா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா பதில் சொல்லுவாங்க. எதனால? அவங்க சத்தமா ரிப்பீட்டடா அந்த விஷயத்தை பண்றதுனால அந்த வார்த்தைகள், அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு மறுபடியும் அந்த காதுக்குள்ள போகுது. அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி தரும்போது அந்த விஷயம் ஈஸியா நமக்கு ஞாபகமா இருக்கு. மூணாவது விஷயம், ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. குறிப்பா கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெரிவேஷன், ஃபார்முலா, ஈக்குவேஷன், அப்பா ஏகப்பட்டது இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் நமக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் அப்படியே அழகாக பிடிஎஃபாக கொட்ட போகுது. அதை எடுத்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் மட்டும் இல்லைங்க, சும்மா டைம் பாஸ் பண்ணும்போது அந்த பேப்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றும். ஃபார்முலாஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான டேர்மாக நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டெரிவேஷன் நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். இந்த டெரிவேஷனை நீங்கள் மேக்சிமம் எந்த அளவுக்கு எழுதி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக அதை மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு தடவை சும்மா பார்த்துட்டு எனக்கு புரியுதுன்னு விட்டுட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருக்க போகுது. அதனால் டெரிவேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கீ டேர்ம்ஸ், எஸ்பெஷலி டயக்ராம்ஸையும் சேர்த்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை எழுதி பாருங்கள், வரைஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா திடீர்னு எக்ஸாம் டைமில் போகும்போது முதல் தடவை நான் இப்போ டெரிவேஷன் எழுத போகிறேன் அப்படின்னா ஞாபகம் வராது, பாதிலேயே நின்றும். நீங்கள் எவ்வளவுதான் நைட்டு ஃபுல்லாக படித்தாலும் ஒரு தடவையாச்சும் எழுதி பார்க்கலன்னா எக்ஸாமில் உங்களால் எழுதவே முடியாது. 4வது முக்கியமான விஷயம் இப்போ சொன்ன இந்த ரைட்டிங் தான். ஸோ ப்ராக்டிஸ் ரைட்டிங். எழுதி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே மெமரியில் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெமரியை மட்டும் பேஸ் பண்ணி எக்ஸாம் இல்லைங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் ஸ்பீடு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ரோல். நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணலை அப்படின்னா பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு மார்க் குறையறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க.
ஸோ ரெண்டாவது ரைட்டிங் எழுதும்போது, அதாவது மறுபடியும் எழுதும்போது உங்களுடைய ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். முதல் தடவை எழுதும்போது ரொம்ப நேரம் ஆகும், ரெண்டாவது தடவை அந்த நேரம் குறையும், 3, 4, 5ன்னு போகும்போது நீங்கள் எழுதக்கூடிய வேகம் அதிகமாகும் போது நீங்கள் அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் ரைட்டிங் not only for your memory but also for presentation and to increase your speed. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? இதுதாங்க ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம். குறிப்பா நீங்க இப்போ குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறதுனால இதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 டெஸ்ட் ஆச்சு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அன்அஃபிஷியலாக எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அஃபிஷியலாக 3 to 4 டெஸ்ட் வந்து கம்பல்சரி நடந்திருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் படித்தாலே ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியுமா? கட்டாயம் எடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட டெஸ்ட்டில் கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக தான் இருந்திருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் முதல்ல படிச்சிருங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் சார் அப்படின்னாலும் சரி, மீடியேட்டில் இருக்கேன் சார், மீடியோக்கர் மிட்டில் இருக்கேன் சார், ஆவரேஜில் இருக்கேன் சார் அப்படின்னாலும் சரி, இருக்கிற கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நடந்த கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணி படிச்சிருங்க. அதை நீங்கள் பெரும்பாலும் ஃபுல்லாக படிச்சுட்டாவே உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் சூப்பரான மார்க்கை எடுக்க முடியும். அதுக்கு நான் இந்த 5 விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப கோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? இந்த 6வது விஷயம்தான். இந்த 6வது விஷயம் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து. நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கீங்க, தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிறீங்க, ஃப்ளூயிட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்க, அதை பொறுத்து உங்களுடைய பிரெயின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நான் தூங்கி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டினியூஸாக ஸ்லீப்பு கொடுத்தாச்சு. இம்மீடியட்லி அதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு குறைச்சிட்டிங்கன்னா உங்களால் எக்ஸாம் டைமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு உங்களுடைய டைம் ஸ்கெடியூலை மாற்றணும். நான் நாளைக்கு தான் சார் எக்ஸாம், நாளைக்கு தான் என்னுடைய ஸ்கெடியூலை மாற்ற போகிறேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு விஷயம். இல்லைனா நீங்கள் ரொம்ப முன்னாடியே தூங்கிடணும். 6 மணி நேரம் மேண்டேட்ரி ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைம் தானே சார், இன்னும் ஒரு 7 நாள் தானே நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் எதுவுமே எழுத முடியாது, எல்லாமே மறந்துடும். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது வீணாகிற மாதிரி போயிடும். அதனால் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் மேண்டேட்ரி ஸ்லீப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றத இந்த எக்ஸாம் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். வெஜிடபிள்ஸை அதிகமாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெமரிக்கு. அது மட்டும் இல்லாமல் நட்ஸு, இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூ நட்ஸு, எஸ்பெஷலி ஆல்மண்ட்ஸு, அதுக்கப்புறம் வால்நட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸாம் டைமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.